ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அலையன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். இன்னுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு தான் இருக்கும். இன்னும் ரெகுலேஷன் 2025 எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட்டே ஆகலை. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கலாம், ஸோ இன்னும் எக்ஸாமே கம்ப்ளீட் ஆகல, அதுக்குள்ளே எப்படி ப்ரோ ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூனிவர்சிட்டி அஃபீஷியலாக ஒரு இதில் சொல்லியிருக்காங்க, அதை வச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது என்னோட ப்ரெடிக்ஷனில் ஒரு சில டேட்ஸ் வந்து சொல்ல போகிறேன். மேபி இது சேஞ்ச் ஆகும் செய்யலாம், ஆனால் மோஸ்ட்லி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அஃபீஷியலாக சொல்லியிருக்கனால உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் எக்ஸாம்ஸே கம்ப்ளீட் பண்ணல, பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்வாங்க டேட்டில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அலையன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட்டான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போ ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லை அந்த போஸ்ட் பண்ண எக்ஸாம்ஸ்லாம் நடக்கவே இல்லை. இருந்தாலும் ரிசல்ட் வந்து எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சில ப்ரெடிக்ஷன் டேட் வந்து நான் சொல்கிறேன். இது வந்து நான் சொல்லலை, யூனிவர்சிட்டி ஒரு டெட்லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே மோஸ்ட்லி பப்ளிஷ் ஆயிரும். அதனால் அதை வச்சு நான் ஒரு டேட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ புரியல அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக இருக்கும், நடந்துட்டு இருக்கும். ஸோ நடக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு இதுக்குள்ளே பப்ளிஷ் ஆகலாம். இது என்ன அப்படின்னா, ரெகுலேஷன் 2025 பிடிஎஃப் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, அகாடமிக் பிடிஎஃப். இப்போ கூட ரீசெண்டாக அது பி டெஸ்க் அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களோட எக்ஸாமோட அந்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் எக்ஸாம் முடிச்சதுலேருந்து உங்களோட காலேஜ், அதாவது நெக்ஸ்ட் செமஸ்டர் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு 20 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே இந்த ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க 20 டேஸ்க்குள்ளே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை வச்சு நீங்கள் பார்க்குறப்போ அகாடமிக் கேலண்டரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஜனவரியில் மட்டும் உங்களுக்கு 17 ஒர்க்கிங் டேஸ் வந்து இருக்குது. ஸோ ஜனவரி 5 தான் எக்ஸாம் வந்து, அதாவது உங்களோட ரீஅப்மெண்ட் டேட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது போக வந்து அப்படி நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 20 டேஸ் அப்படின்னா ஒரு February 6 வரைக்கும் நம்ம வந்து ஒரு டெட்லைனாக பார்க்கலாம். ஏன்னா ஒரு 20 டேஸ்க்குள்ளே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மேபி இந்த டேட் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து February 13, February 2nd வீக்குள்ளே மோஸ்ட்லி உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து ரெகுலேஷன் 2025 தானே சொல்லியிருக்காங்க, அப்போ ரெகுலேஷன் 2021 வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து மோஸ்ட்லி அதாவது ரெகுலேஷன் 2025 தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரெகுலேஷன் 2025 வந்து இன்னும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகல. பட் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி எக்ஸாம்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆனனால மெஜாரிட்டியாக உங்களுக்கும் காமனாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, என்னோட ஒப்பீனியன் தான். அது போக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டைம் எல்லாமே வந்து காமனாக தான் பண்ணுறாங்க. உங்களோட ரீஓப்பனிங் டேட்லேருந்து எல்லாமே காமனாக தான் வந்து செகண்ட் செமஸ்டர் அண்டு அது போக அதர் செமஸ்டர் தான் அடுத்த செகண்ட் செமஸ்டர் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா காமனாக தான் வந்து வச்சிருக்கனால ரெகுலேஷன் 2025 ரெகுலேஷன் 2021 காமனாக வரலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் மோஸ்ட்லி இந்த ரெகுலேஷன் 2021 வந்து ஃபஸ்ட் டைம் முடிஞ்சாலும் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா உங்களுக்கு மெஜாரிட்டியாக வந்து எப்பயும் போல் அந்த 3 months அந்த கேப் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இந்த வட்டம் எல்லாமே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக முடிக்கிறனால டைம் ஷெட்யூல் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் February எண்டுக்குள்ளனாலும் வந்துடும். மோஸ்ட்லி காமனாக வந்துச்சு அப்படின்னா இந்த February 13 நம்ம வெயிட் பண்ணலாம். பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா February 6 நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் 25 அவங்க பர்டிகுலர் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த 20 டேஸ்க்குள்ள, அது ஒர்க்கிங் டேஸ் 20 டேஸ்க்குள்ளே பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் அதை வச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு கிளாரிஃபை கிடச்சிருக்கும். எக்ஸாமே இன்னும் முடியல அப்படின்னாலும் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ஜஸ்ட் ஒரு 40% கன்சிடரேஷன் மட்டும்தான். நம்ம எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்னால் வந்து எவாலுவேட் பண்ண முடியும். இப்போதைக்கு ஒரு ஐடியாவுக்கு, அதாவது கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஜென்ரல் ஐடியா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.